இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை சங்கீதம் 18:29. Psalm 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த காலவெளியிலே கர்த்தர் உனக்கு சொல்கிற ஒரு காரியம், நீ ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவாய், உன் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவாய். தாவீதுக்கு முன்பாக எத்தனையோ மதில்கள் நின்றது. ஆனால் தாவீது அந்த மதிலை பார்த்து கொஞ்சம் கூட அஞ்சவில்லை. அவன் சொன்னான், எத்தனை மதில்கள் எனக்கு முன்பாக காணப்பட்டாலும் ஆண்டவரே, அந்த மதிலை நான் தாண்டுவேன், உம்மாலே நான் தாண்டுவேன். அப்பா, உம்முடைய நாமத்தினாலே அந்த மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு பெரிய சேனைக்குள் பாய்ந்து போவேன், மதிலை தாண்டுவேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மதில்களை நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. விசேஷமாய் 3 விதமான மதிலை இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று, அநேகர் உனக்கு எதிராய் விடுகிற சவால் என்ற மதில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் உனக்கு எதிராய் எதிர்த்து நிற்கிற ஒரு மதில், அநேகர் உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஒரு மதில் உனக்கு முன்பா இருக்கிறது. ஐயோ, இவன் இப்படி சவால் விடுகிறானே, இப்படி பேசுகிறானே, இப்படி நிந்திக்கிறானே, இந்த மதிலை நான் எப்படி தாண்டுவேன் என்று சொல்லி நீ வேதனையோடு இந்த காலைகளிலே கடந்து வந்திருக்கலாம். அன்றைக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின முதல் மதில் எது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கோலியாத். அவன் தன்னுடைய சகோதரனுக்கு ஆகாரம் கொடுக்க கடந்து போகும்போது இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தியர் எழும்பி, அப்பொழுது சவுல் ராஜாவாக இருந்தார், குக்கரித்து கொண்டிருந்தார்கள். அதிலே தாவீது என்ற ஒரு தலைவன் எழும்பி நின்று, யாருக்கு தைரியம் இருக்கிறதோ அவர்களிடத்திலே போர் செய்ய வாருங்கள் என்று கூக்குரலிட்டான். நீங்கள் வராவிட்டால் உங்களை ஆகாயத்து பட்சிகளுக்கு இரையாக்குவேன். அவனுடைய தோற்றத்தை பார்த்த ஜனங்கள் அப்படியே பின்வாங்கி ஓடி போனார்கள். அவனுக்கு எதிர்த்து நிற்க அவங்களுக்கு பலன் இல்லை. அப்பொழுது தாவீது இதை கண்டவுடனே அவன் அவர்களை பார்த்து சொன்னான், ஏன் இந்த விருத சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தீனை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? பயப்படாதீர்கள், நம்மோடு கூட தேவனுடைய நாமம் இருக்கிறது, அதனாலே இவனை நாம் வீழ்த்தலாம். இவன் எத்தனை சவால்கள் விட்டாலும், எத்தனை மதில்கள் ஒரு சவாலாய் நமக்கு காணப்பட்டாலும் அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெயமெடுக்கலாம் என்று சொல்லி அவன் 5 கூழாங்கல் ஒரு கவன்கல்லை எடுத்துக்கொண்டான். ஏன் 5 கூழாங்கல் எடுத்துக்கொண்டு போனான்? கூழாங்கல்லிலே அவனை வீழ்த்த முடியாது. பிரமாணம் சொல்லுகிறது, தேவனை தூஷிக்கிறவர்களை கல்லெறிந்து கொல் என்று சொல்லி. அந்த பிரமாணத்தின்படி அவன் கல்லை எறிந்தான். கோலியாத் மடங்கி கீழே விழுந்தான். அந்த மதில் அப்படியே விழுந்தது. அவன் விட்ட சவால் ஒன்றுமில்லாமல் போனது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கூட எனக்கு விரோதமாய் சவாலிடுகிற சத்தங்களை கேட்டு நீ பயந்து போயிருக்கிறாயா? பயப்படாதே. என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு விதமான கேள்வி உனக்குள்ளே குமரி கொண்டிருக்கிறதா? பயப்படாதே. கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நீ நில். அந்த மதில், உனக்கு முன்பா இருக்கிற மதில் அப்படி இடிந்து விழும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து ஜெபி. அந்த பதில் ஒன்றுமில்லாமல் போவதை உன் கண்கள் காணும். 2வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் முன்னே கடந்து போகாதபடி சில மதில்கள் நமக்கு முன்பாய் எழும்பி நிற்கும். அன்றைக்கு அதே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க வேண்டும். யோசுவா தலைமையிலே யோர்தானை கடந்து எரிகோவை கடக்கிற வேளையிலே எரிகோ மதில் அப்படியே தடையாயிருக்கிறது. எரிகோ மதில் பூட்டப்பட்டிருக்கிறது. யாரும் உள்ளே போகவும் முடியவில்லை, வெளியே வரவும் இல்லை. யோசுவா திகைத்த அந்த மதிலை பார்த்து கொண்டிருக்கிறார். உருவின பட்டயத்தோடு தேவனுடைய சேனாதிபதி அவனுக்கு முன்பாக வந்து நின்று சொல்லுகிறான், யோசுவாவே, நீ பயப்படாதே, இந்த மதிலை பார்க்காதே, அடைக்கப்பட்ட வாசலை பார்க்காதே, தடைகளை பார்க்காதே, தடைகளை நீக்கி போடுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் 6 நாள் ஒரு முறை எரிகோவை
எக்காலம் ஊதி சுற்றி வா. 7வது நாள் 7 முறை சுற்றி வா. இதோ இந்த மதில் அப்படியே இடிந்து விடும் என்று சொல்லி யோசுவா had an implicit obedience. அப்படியே ஒவ்வொரு நாள் 6 நாள் மதிலை சுற்றி 7வது நாள் 7 முறை சுற்றி வரும்போது அந்த மதில் இடிந்து விழுந்தது. இன்னைக்கு நீ முன்னே செல்ல முடியாதபடி, ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியாதபடி தொடங்கினால் தடைகள் வந்து கொண்டிருக்கிறதா? ஆனாலும் கிட்ட வந்து அது முடியாத பட்சத்திலே கடந்து போகிறதா? வீடு கட்ட முடியாமல் தடையா இருக்கிறதா? திருமண காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கிறதா? மலட்டு கர்ப்பங்கள் திறக்க முடியாமல் இருக்கிறதா? நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க முடியாமல் இருக்கிறதா? எடுத்த காரியத்தை ஜெயமாய் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தள்ளப்படுகிறாயா? எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பிலிப்பியர் 4:6 சொல்கிறது, உடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு தெரியப்படுத்து. இன்றைக்கு முதல் மதிலை விடுத்த பிரமாணங்களை கட்டளைகளை கைக்கொள். 2வது மதிலை விடுத்த ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு நீ ஆண்டவருடைய சமூகத்தை தெரியப்படுத்து. ஸ்தோத்திரம் பண்ணி தெரியப்படுத்து. இப்படி ஒரு மதில் தடையா இருக்கிறது என்று ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த தடையை கர்த்தர் உடைத்து போடுவார். 3வது, அனுதின ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாதபடி ஒரு மதில் உனக்கு முன்பாய் இருக்கிறதா? அது ஒரு கடன் பிரச்சனையாய் கூட இருக்கலாம். தீர்க்கதரிசியின் மனைவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கடன் பிரச்சனை வந்தபோது எலிசாவை நோக்கி அவள் கடந்து வந்தான். அவன் கேட்டான், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? கொஞ்சம் எண்ணெய் என்று அதை கொடுக்கும்போது அந்த கடன் பிரச்சனை தீரும்படி அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். போய் உன்னுடைய எல்லா பாத்திரங்களிலும் இந்த எண்ணெயை நிரப்பு. உன் அயலகத்தாரத்திலிருந்து பாத்திரங்களை பெற்றுக்கொண்டு நீ வந்து அதை நிரப்பு. அப்பொழுது இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பொழுது இந்த எண்ணெய்கள் பாத்திரத்தில் நிரம்பும். நீ போய் அதை விற்று ஜீவனம் பண்ணு என்றார். அப்படியாகவே அவள் எல்லா பாத்திரங்களையும் நிரப்பிட்டு தன் பிள்ளைகள் போய் அந்த இடத்துல இருக்க எல்லாருடைய பாத்திரங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். எல்லா பாத்திரமும் எண்ணெயினால் நிரப்பப்படுகிறது. நிரப்பி முடிந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாத்திரம் இல்லை என்று பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். எண்ணெயும் நின்று போயிற்று. அவள் ஓடி போய் தீர்க்கதரிசிட்டே சொல்லுகிறாள், எண்ணெய் நின்று போயிற்று. அவர் சொல்லுகிறார், அந்த எண்ணெயெல்லாம் விற்று நீ கடன் அடைத்து ஜீவன் செய் என்று. இன்றைக்கு உன் ஆசீர்வாதத்திற்கு, அன்றாட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி கடன் என்ற தடை இருக்கிறதா? கர்ப்பம் திறக்க முடியாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மலடி என்ற சூழ்நிலையிலே நீ காணப்படுகிறாயா? உன் பொருளாதார நெருக்கடியிலே நீ வேலை செய்யும் ஸ்தலத்திலே நெருக்கங்கள் மத்தியிலே காணப்படுகிறாயா? அது எப்படிப்பட்ட மதிலாய் இருந்தாலும் இன்றைக்கு நீ உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உன் கண்களை ஏறெடுக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அதிகாலையிலே நீ தேவனை தேடி அவருடைய சன்னிதானத்திலே நீ காத்திருக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலவேளையிலே ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோமோ, ஆண்டவரே அப்பா, சவால் விடுகிற மதிலாய் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, நாம் முன்னே செல்ல முடியாதபடி தடை செய்கிற மதிலாய் இருந்தாலும், அனுதின ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற ஒரு மதிலாய் இருந்தாலும், ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்முடைய நாமத்தினாலே எனக்கு முன்பாய் எப்படிப்பட்ட மதில்கள் இருந்தாலும் உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டு ஆண்டவரே அப்பா உம்மை துதித்து ஸ்தோத்திர பலியிட்டு உமக்கு தெரியப்படுத்தி, ஆண்டவரே அப்பா எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து அந்த மதிலை தாண்ட எனக்கு கிருபை தருவீராக, தேவ கிருபை ஊற்றுவீராக இந்த காலவேளையிலே என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலவேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன் என்ற வேத வசனத்தை நீர் எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தாவீது இதை தன் வாழ்க்கையிலே உணர்ந்து இந்த சங்கீதத்தை எழுதியதை நாங்கள் பார்க்கிறோமே. அவனுக்கு முன்பாய் நின்ற எல்லா மதில்களும் ஆண்டவரே அப்பா தகர்த்தெறியும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஏசப்பா,
உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்குகிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். எப்படிப்பட்ட மதில்கள் இருந்தாலும் அதை தாண்டக்கூடிய கிருபையும் பலத்தையும் எங்களுக்கு தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, திரும்ப ஒரு விஷயம் நாங்கள் சொல்லுகிறோம். உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஒரு பெரிய மதிலை தாண்ட எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பா இருக்கிற மதில்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே ஒன்றும் இல்லாமல் கடந்து போவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.